வணக்கங்க. நம்ம பிரதமர் 15th ஆகஸ்ட் ரெட் ஃபோர்ட்ல ஃப்ரம் த ரம்பார்ட்ஸ் ஆஃப் த ரெட் ஃபோர்ட் பேசினார். முதல்ல ஏன் ரெட் ஃபோர்ட்ல நேரு கொடி ஏற்றினாருன்னு அதுலேருந்து ஆரம்பிப்போம். இதை இந்திரா காந்தி ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே ஆரம்பித்து சுதந்திர தினத்துக்கு ரெட் ஃபோர்ட்டில் ஏன் கொடி ஏற்றுறோம் அப்படின்னு ஆரம்பித்து, பிஜேபி உண்மையே பேசாது, என்றும் பொய், இன்னைக்கும் பொய், மற்றவங்கெல்லாம் 10 உண்மையில் ஒரு பொய் பேசினா பிஜேபி 10 பொய்யில் ஒரு உண்மை இருக்கும். இத்தனை நாள் அவங்க என்ன சொன்னாங்க, நேருவை போஸை மதிக்கலை, போஸை காலி பண்ணாருன்னு. அதுக்கப்புறம் இந்த அனிதா போஸ் பஃப்னு போஸோட இருக்கிற ஒரே பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, எங்களை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதே நேரு தான், அவர் சொந்த பணத்தில் எம்பசி மூலமாக எங்களை சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு, நானே இந்தியாவுக்கு வந்தபோது நேரு வீட்டிலலாம் தங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் புறம்பாமல் நம்ம போஸை நேரு மதிக்கலைன்னு வாட்ஸ்அப் அங்கிள், வாட்ஸ்அப் ஆண்டிலாம் அமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த ரெட் ஃபோர்ட்டில் ஏன் நம்ம கொடியேற்றுறோன்னா, போஸும் நேருவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆசாத் ஹிந்து ஃபௌஜில் இந்தியன் நேஷ்னல் ஆர்மின்னு ஒன்று ஆரம்பித்து ஜாப்பனீஸோடு சேர்ந்து போர் நடத்தும் போது போஸ் சொன்னது, டெல்லி சலோ அப்படின்னா டெல்லியை டெல்லியில் போய் நம்ம கொடி ரெட் ஃபோர்ட்டில் ஏற்றுவோம் அப்படின்னு பல இடத்துல போஸ் பேசினதை ஞாபகம் வச்சுட்டு, அவர் நண்பர் இறந்துட்டாரு, இருந்தாலும் 1947 15ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து ரெட் ஃபோர்ட்டில் கொடியை ஏற்றினதே போஸோட டெல்லி சலோ அப்படின்னு சொன்னதை இதை ஒரு ஸ்பீச்சில் இந்திரா அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ரெட் ஃபோர்ட்லேருந்தே பேசுறச்சு. அதை பிரியங்கா காந்தி ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸை நாங்கள் மதிக்கலைன்னு சொன்னதே ஒரு பெரும் பொய். இந்திரா காந்தி ஸ்பீச் இருக்குது, அதில் ஒரு கட்டிங் எடுத்து பாருங்கள் நீங்களே. பிரியங்கா காந்தி ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அதுலேயே கிளியராக இருக்குது. ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இப்போ வருவோம் பல பொய்களை. முதல் பொய், குளோபல் ஏஜென்சிஸ்லாம் இந்தியாவை ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. குளோபல் ஏஜென்சிஸ் ப்ரைஸ் பண்ணுறதுன்னா, இந்தியாவோட ரேங்க் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒரு ஊரில் எவ்வளோ பேர் பட்னியாக போகிறாங்கன்னு பார்த்து ஒரு ரேங்கிங் சிஸ்டம் வைப்பாங்க. 2014 55வது இடத்துல இருந்த இந்தியா 2023 107வது இடத்துக்கு வந்துடுச்சு. அப்படின்னா நம்மளோட 106 நாட்டில் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷன் கம்மியாக ஹங்கரியாக இருக்காங்க. 121 நாடு தான் இருக்குது உலகத்தில். 107வது இடத்துல கொண்டு விட்டுருக்காரு நம்மளை. இந்தியாவோட பொசிஷன் 114லேருந்து குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் அப்படின்னா ஆண்களுக்கும் பெண்களையும் நடத்துகிற வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் தான் ரொம்ப மோசமான இருக்குது. இதில் 127வது இடத்துல இந்தியா இருக்குது. முன்னாடி சர்வேல 121 கண்ட்ரி தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் 107, 114 இடம், அதே ரொம்ப மோசம் 2014. அங்கேருந்து 127க்கு இறக்கி விட்டுருக்கிறாரு மோடி பெண்களை நடத்துறச்சு. இதெல்லாம் மணிப்பூருக்கு முன்னாடி, பிரிஜ்பூஷனுக்கு முன்னாடி. பிரிஜ்பூஷனையும் மணிப்பூரையும் சேர்த்தோன்னா நம்ம எங்கே போய் முடிப்போம்னு நம்மளுக்கு தான் தெரியும். இன் 2023 வேர்ல்டு ஃப்ரெஷ் இண்டெக்ஸ்ன்னு ஒன்று பார்ப்பாங்க, அதாவது எவ்வளோ தூரம் இருக்குன்னு. அது 161வது பொசிஷன். இதுக்கு மேலே கம்மியாகவே போக முடியாதான். அதாவது சைனா, பர்மா அப்படி ஆர்மி ரூல் இருக்கிறது. அது பாகிஸ்தான் கூட நம்மளோட ஜாஸ்தியாக இருக்காங்களாம். அதனால ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸு அதாவது நம்மளுக்கு எவ்வளோ ஃபுட் செக்யூராக இருக்குது, நம்ம பாப்புலேஷனுக்கு எவ்வளோ நம்மளுக்கு சாப்பாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2014 69வது இடத்துல இருந்தோம். இதைட்டா இந்தியாஸ் ரேங்கிங், அதாவது ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸில் 113 கண்ட்ரியில் இன்றைக்கி நம்ம 68வது இடத்துல இருக்கிறோம். எங்கேயுமே நீங்கள் டாப் 10ல் இல்லை, எங்கேயும் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி எவனும் சொல்ல. சரி, 2014 நாங்கள் 10வது பொசிஷன் எக்கானமியில் இருக்கோம் அப்படின்னு. டுடே தி எஃபர்ட்ஸ் ஆஃப் 140 crores we have reached 5th largest position. கவுண்டர் ஃபர்ஸ்ட் நான் முதல்ல புரிஞ்சுப்போங்க. நம்மளோட எக்கானமி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியில் 3வது இடத்துக்கு எப்போவும் மன்மோகன் சிங் காலத்திலே வந்துடுச்சு. அதனால நீங்கள் நினச்சா டாலர் வேல்யூ எடுத்துப்பீங்க, நினச்சா பர்ச்சேசிங் பவர் எடுத்துப்பீங்க. பிரதமர் என்ன சொன்னார், $5 trillion எக்கானமி ஆக்கிறேன் 2023க்குள்ளன்னாரு. இன்னும் நம்ம 3.8 trillion தான் இருக்கிறோம். அதனால் சும்மா கோல் போஸ்ட்டை மாற்றாமல் உண்மையை பேசணும். இந்த இம்பேக்ட் டிமானிட்டைசேஷன்னால் எவ்ரி குவார்ட்டர் டில் நம்ம கோவிட் வர வரைக்கும் எவ்ரி குவார்ட்டரில் க்ரோத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்தது. 2016 ஆரம்பித்து கோவிட் வரத்துக்கு முன்னாடி கடைசி குவார்ட்டரில் நம்ம க்ரோத்து 3.1 இருந்தது. கோவிடுக்கு அப்புறம்
அந்த 3.1 growthலேருந்து பாதாளத்துக்கு விழுந்து 7.5% கீழே விழுந்துடுச்சுன்னு கவர்மெண்ட் சொல்லுது. 100 ரூபா இருந்தது 92 ரூபாய்க்கு வந்துடுச்சுன்னு கவர்மெண்ட் சொல்கிற ஃபிகர். 92.7ன்னு கவர்மெண்ட் சொல்லுது. அதுக்கு அடுத்த வருஷம் 9.1% growth ஏறி இருக்குன்னு சொல்கிறீங்க. 100லேருந்து 92க்கு விழுந்துட்டீங்கன்னா 92லேருந்து 9% ஏறினீங்கன்னா 9%லாம் ஏறலை. அதனால் 92ல் 7% தான் ஏற்றி 9% ஏறினா கூட 8% growth. அப்போனா 99ல் போய் நிற்கிறீங்க. அந்த 100க்கு வரத்துக்கே உங்களுக்கு 1.5 வருஷம் ஆயிருக்கு. எங்கேருந்து விழுந்தீங்களோ அந்த லெவல் வரத்துக்கே உங்களுக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த 2 வருஷம் growth இல்லை. உலகத்தில் எந்த மேஜர் எக்கானமியும் இந்த லெவலில் growth குறையலை. ஒரு வருஷம் அந்த 9% growth வந்தப்புறம் பொத்துன்னு விழுந்து இப்போ திரும்பி 7% 6% growth வந்துடுச்சு. வேர்ல்டு பேங்க்கும் IMF என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த வருஷம் இன்னும் குறைஞ்சு 6% இருக்குது. ஸோ அந்த டீசெலரேஷனை நம்ம சேர்த்தோன்னா நம்ம இருந்த இடத்துலேருந்து ஒரு 5% 10% கூட ஏறலைங்கிறது தான் 10 வருஷத்தில் உண்மை. இதுக்கு முழு காரணம் டிமானிட்டைசேஷனும் கோவிடும் தான். கோவிடில் நீங்கள் மற்ற ஊர் மாதிரி பெருசாக எந்த ரிக்கவரி பண்ணலை. 23-24ல் IMF என்ன இன்னைக்கு சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட growth ரேட்டு 5.9% தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால நம்ம செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் லார்ஜஸ்ட் க்ரோயிங்லாம் கிடையாது. அம்மையார் சொல்கிறது முற்றிலும் உண்மை கிடையாது. ஜூலை 22 பிரிண்டில் எழுதி TN9 என்ன சொல்கிறாரு, பிலிப்பீன்ஸும் சவுதி அரேபியாவும் நம்மளோட ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 9.1 க்ரோ ஆனது அடுத்த வருஷம் 7.2 தான் க்ரோ ஆச்சு. அதாவது 99ல் 7% ஆட் பண்ணிங்கன்னா 105%. 100லேருந்து 92க்கு விழுந்து 4 வருஷம் கழிச்சு 105க்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த 5 வருஷம் நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா லெஸ் தென் அந்த 7.2யும் சேர்த்து லெஸ் தென் 2% தான் நீங்கள் ஆக்சுவலாக க்ரோ பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம், ஆக்ஸ்ஃபேம் ரிப்போர்ட் என்ன சொல்கிறான்னா 10% ஆஃப் தி பாப்புலேஷன் owns more than 72% of the wealth. அதாவது முதல் 10 பேருக்கு 100 ரூபா சொத்து இருக்குது, 10 பேர் இருக்காங்கன்னா முதல் ஒரே ஆள் 72% வெல்த்தை வச்சிருக்கிறான். டாப் 5% ஓன் 62%. அதாவது என்ன சொல்கிறான், 10 பேர் இருக்காங்கிறான்னா 100 பேர் உங்களுக்கு சொத்து இருக்குது. 100 பேர் இருந்து 1000 ரூபா சொத்து இருந்தால் 10 பேர் 720 ரூபா ஓன் பண்ணுறாங்க. முதல் 5 பேர் 62 ரூபா ஓன் பண்ணுறாங்க. கடைசி இருக்கிறவன் ஆமாம். அது என்ன சொல்கிறாங்க, கடைசி 50%, பாட்டம் 50% ஓன்ஸ் ஒன்லி 3% ஆஃப் இந்தியாஸ் வெல்த். 100 பேரில் கடைசி 50 பேருக்கு 3% ஆஃப் சொத்து தான் இருக்குது. டோட்டல் நேஷ்னல் இன்கம் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதில் 13% தான் இருக்குது. இதை தான் நானும் ரொம்ப நாளாக சொல்கிறேன். கேஷேப் ரிக்கவரியில் பணக்காரன் இன்னும் பணக்காரனாகிட்டே இருக்கிறான், இன்னும் ஏழையாகவே ஆகிட்டு இருக்கிறான். உங்களால் செருப்பும் வாங்க முடியல, உள்ளாடைகள் வாங்க முடியல. பணக்காரன் பெரிய பெரிய காராக வாங்குறான், உள்ளாடை சேல்ஸ் கம்மியாகிடுச்சு, செருப்பு சேல்ஸ் கம்மியாச்சுன்னு சொல்கிறத விட்டுட்டு பென்ஸ் கார் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு சொல்கிறீங்க. இதில் மற்றலும் நீங்கள் மோட்டார் சைக்கிள் கம்பெனி சேல்ஸ் பாருங்கள், ஸ்கூட்டர் கம்பெனி சேல்ஸ் பாருங்கள், என்ட்ரி லெவல் சேல்ஸு கம்மியாக இருக்குது. அப்படின்னா மிடில் கிளாஸ்கிட்ட காசு இல்லை, பணக்காரன்ட்ட காசு இருக்குது, குரோத்தும் வரல. ஆயிருந்தா கூட யாருக்கு லாபம்? இன்னொன்று, இந்தியா தேர் ஹாஸ் பீன் அன் அன்பிரசிடென்டட் சர்ஜ் இன் இந்தியாஸ் குரோத்துங்கிறாரு. இந்தியாவோட குரோத்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு. ஜூலை மாதத்தில் அது பிரதமர் பேசின ஒரு மாதத்துக்கு முன்னாடி 15.88% குரோத்து குறைஞ்சு $36 பில்லியன் இருந்த மெர்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டு இப்போ $32 பில்லியன் ஆயிடுச்சு. 6 மாதமாக வரிசையாக சரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதாவது பிப்ரவரி மாதம் ஆரம்பித்த சரிவு ஜூலை வரைக்கும் சரிஞ்சிருக்குது. இது என்ன ஃபாஸ்ட் குரோத்துன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு, எக்ஸ்போர்ட் சர்ஜ் ஆச்சுன்னா குறையணும், ஏற்றுமதி சர்ஜ் ஆச்சுன்னா தலைவர் சொல்கிற மாதிரி அப்போ உங்கள் ட்ரேட் டெஃபிசிட்டு குறையணும். ட்ரேட் டெஃபிசிட்டு $267 பில்லியன் ஏறி இருக்குது, 40% ஏறி இருக்குது. அதாவது போன வருஷம் $191 பில்லியன் இருந்தது, இப்போ $266 பில்லியன் இருக்குது, 40% சர்ஜ் ஆயிருக்கு. கல்வானில் நம்ம வீரர்களை சைனா ஆர்மி சாவடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேட் டெஃபிசிட் $33 பில்லியன் இருந்தது சைனாவோட. கல்வான் கிளாஷ் மார்ச் 2022. இன்னைக்கு மார்ச் 22லேருந்து பார்த்தோன்னா 22-23ல் $101 பில்லியன் வெறும் சைனா மட்டும். $267 பில்லியன் டோட்டல் டெபிசிட். நம்ம எதிரி சைனாவோட மட்டும் $101 பில்லியன் டெபிசிட்டு.
பிரதமர் சிங்கிற வார்த்தையை பேசவே மாட்டேங்கிறாரு. 75 வருஷத்துல முதல் வாட்டி நம்ம சைனாவோட செஞ்சுரி பர்த்டே விசிட் அடிச்சிருக்கிறோம். இப்ப பாருங்க, நம்ம அடுத்தது பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிலாம் ஊரை விட்டு ஓடி போயிடுறான். ஃபோர்டு ஓடி போயிட்டான், அது மாதிரி மெட்ரோ ஓடி போயிட்டான், அது மாதிரி ஹார்லி டேவிட்சன் ஓடி போயிட்டு ஹீரோ மூலமாக வரான். இது மாதிரி கம்பெனிலாம் ஓடி போயிடுறான். சிப்லா மாதிரி பல வருஷமாக இருக்கிற ஜெனரிக் கம்பெனி எல்லாம் ப்ரமோட்டர் ஷேரை விற்றுட்டு பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன இந்தியன் லோக்கல் கம்பெனி வெள்ளக்காரன்ட்டு வித்துடுறான். வெள்ளக்காரன் கம்பெனியை இழுத்து மூடிடுறான். ஸ்டார்ட் அப்பு எம்எஸ்எம்இயை பற்றி பேசியிருக்காரு. அதனால தான் இதெல்லாம் முன்னாடியே சொன்னேன். இந்த யூத் இன் திஸ் கண்ட்ரி ஹேவ் கிவன் ஸ்பேஸ் இன் இந்தியா இன் த டாப் 3 எக்கோசிஸ்டம்ஸ் இன் த வேர்ல்டு. கவுண்டர் என்ன, இப்போ ரீசெண்டாக பைஜூஸ் என்ன ஆயிருக்குன்னு பல தடவை நான் பேசியிருக்கிறோம். எவ்வளோ பேரை பைஜூஸ் வேலையை விட்டு அமைச்சிருக்கிறான். ஒரு லேடி வீடியோவும் இதில் அட்டாச் பண்ண சொல்கிறேன். பைஜூஸில் ஸ்டார்ட் அப்பில் அவங்கள எப்படி நடத்தினாங்க, எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்கன்னு அந்த லேடி சொல்லியிருக்கு. हेलो, मेरा नाम आकांक्षा है। तो मैं आज तक बायजूस में काम करती थी, बट लेकिन आज मेरी पीटीएम थे। फिर उसके बाद एक मेल आया जिसमें सडन टर्मिनेशन का मेल था। वो 7:10 पे मेरी मीटिंग थी और इन्होंने मुझे निकाल दिया। 1.5 साल मैंने काम किया, एक छुट्टी नहीं थी और कुछ एक रीअसाइनमेंट नहीं था, कुछ भी प्रॉब्लम नहीं थी। मैनेजर ने कहा परफॉर्मेंस के बेस पे हुआ, बिहेवियर के बेस पे हुआ। एचआर ने बोला ऐसी कोई बात ही नहीं थी। ये चाह रहे हैं कि हम फोर्सफुल रेजिग्नेशन दे दें और इस चीज़ के लिए ये बोल रहे हैं कि अगर आप अपने आप रेजिग्नेशन दे रहे हो तब आपको 1 तारीख को सैलरी मिलेगी। अगर आप चाहते हो कि कंपनी आपको निकाल दे तब आपको आज की डेट में निकाल दिया जाएगा, लेकिन सैलरी में 30 से 45 दिन टाइम लगेंगे। तो वो 30 से 45 दिन मैं खाने के लिए कहाँ से लाऊंगी? मेरे घर पे कोई और नहीं है जो मैं काम कर सके। बायजू सर, आपने टाउन हॉल में बोला था, आज मैं आपको बोल रही हूँ, मेरी हेल्प कीजिए, सिर्फ मेरे पैसे दिलवा दीजिए। உண்மை என்னன்னா 15லேருந்து 24 வயசு இருக்கிற இந்தியன் ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் தி வேர்ல்டு. நெய்பரிங் கண்ட்ரீஸில் இந்தோனேஷியா, பங்களாதேஷ், பூட்டான் கூட நம்மளோட லோவர் யூத் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. G20யில், ஏன்னா G20 மீட்டிங் போட போகிற தலைவர், G20யில் மேக்சிமம் அன்எம்ப்ளாய்மெண்ட் டாப் 5ல் இந்தியா இருக்குது. அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா 47 லட்சம் யூத்துக்கு டிபிடி மூலமாக ஸ்டைஃபண்டு கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த ஸ்டைஃபண்டை பற்றி பட்ஜெட்லேயே பேசலை. பட்ஜெட்டில் பேசாமல் எங்கேருந்து காசு கொடுப்பீங்க? பிரதமர் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரமோஷன் ஸ்கீம்னு பற்றி ஒன்று பேசினார். அது பட்ஜெட்டில் ஒன்றுமே அலோகேஷன் இல்லை. அதனால நீங்கள் 25 கோடி ரூபா NAPSக்கு போன பட்ஜெட்டு February 25, 23ல் 25 கோடி ரூபா கொடுத்துருக்கீங்க. அது வெறும் விளம்பரத்துக்கு தான் போகும். எங்கேருந்து பணம் வரும்னு சொல்லுவீங்க. இந்தியாவில் FDI பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போ பேசுறதில்ல. ஷார்பஸ்ட் ஸ்லோடவுன் இன் 10 years FDIயில் இப்போ தான் நடந்திருக்குது. 27% குறைஞ்சிருக்கு. இந்தியன் ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் இன்னும் டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கு பாருங்கள், பைஜூஸ் கவுத்துட்டான், ஸ்விக்கி நிறைய இடத்துல ஆளை குறைச்சிட்டான், ஓலா இப்போ லாஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பல ஸ்டார்ட் அப் கம்பெனி இழுத்து மூடி இருக்கிறாங்க. அதனால் இந்தியாவில் ஸ்டார்ட் அப் கேபிட்டலுங்கிறது அமெரிக்காலேருந்து இருந்தது, இன்னும் வரதில்லை. ஆக மொத்தம் இது முதல் இன்ஸ்டால்மெண்ட். எக்கானமியை பற்றி பேசியிருக்கிறேன். பல 3 இன்ஸ்டால்மெண்ட் சொல்கிறேன். அவர் சொல்கிறது ஒன்று, நடக்கிறது வேறு. நன்றி, வணக்கம்.